இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி அவங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. விஜயா அந்த பக்கம் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த கெட்ட பெயர் எல்லாமேவும் அண்ணாமலைக்கு தான் போய் சேருது. நீ எல்லாம் வீட்டுக்கு பெரிய மனுஷன், உன் பையனுக்கு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குற, கேவலமா இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் விட்டு போனதுக்கப்புறம் எங்கள் அண்ணாமலை வேகமாக வந்து விஜயாவை பார்க்குறாரு. விஜயா குனிஞ்ச தலையை நிமிரவே இல்லை, அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, அவங்க எல்லாரும் சொல்லிட்டு போனதெல்லாம் உண்மையா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே விஜயா அது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்களால் இன்னைக்கு எங்கள் அப்பா தலை குனிஞ்சு நிற்கிறாரு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே எங்கள் அண்ணாமலை இருந்துக்கிட்டு அமைதியாக இருங்க, எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். சொல்லு விஜயா, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? அப்பா உண்மையாக இருக்க போகையில் தானப்பா அம்மா அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு திரும்பவும் முத்து சொல்கிறாரு. முத்து, நான் உங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. விஜயா உன்னை தான் கேட்குறேன். டேய், நீயும் உங்கள் அம்மா கூட தானடா போன? உனக்கு தெரியும் தானடா, நீயும் உங்கள் அம்மாவும் மட்டும் தானடா அங்கே போனீங்க. அப்போது உங்கள் அம்மா சொன்னாலா மறைக்கணும்னு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அப்பா அது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம். என்னதே, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லான் இருந்தியா அப்படின்னு முத்து கொந்தளிக்கிறாரு. உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற, உங்கள் அம்மா தான் அப்படி பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறானா? உனக்கு எங்கடா போச்சு அறிவு? ஏற்கனவே வாழ்க்கையில் பணம் நகைன்னு இருந்து தான் இப்படி தொலைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்குறீங்க. மறுபடியும் அதே தப்பை பண்ணணும்னு 2 பேரும் இவ்வளோ கேவலப்படுத்துறீங்க. உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அப்பா அது நான் வேண்டான்னு தான்ப்பா சொன்னேன், வீட்டில் எல்லாருக்கிட்ட சொல்லிடலாம் தான் சொன்னேன். ஆனால் அம்மா தான் வேண்டாண்டா, உன் கல்யாணம் நடக்காமல் போயிடும், நம்ம இந்த விஷயத்த அப்புறமா சொல்லிக்கலாம் கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்படின்னு சொன்னாங்கப்பா. இந்த விஷயம் வீட்டில் இருக்க யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லி கேட்டாங்க, அதான்ப்பா நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் எஸ்கேப் ஆயிடுறாரு. விஜயாட்ட, ஏ விஜயா, அப்போ யார் என்னை வீட்டில் அசிங்கப்படுத்தினாலும் உனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுல்ல? அப்போது என்னை எவ்வளோ கேவலமாக பேசினாலும் நீ எதுவும் சொல்ல போகிறதில்ல, உண்மையை சொல்லு அப்படின்னு வாயை திறந்து சொல்லுன்னு சொல்லி கேட்குறாரு. விஜயா இருந்துக்கிட்டு அது இந்த மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் எங்கே என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் தாங்க நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அது கல்யாணம் முடிஞ்ச உடனே சொல்லிக்கலாம் அப்படின்னு தாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனேயா? அதான் வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல. இங்கே பாருடா, உங்கள் அம்மா பேச்சை கேட்டு தான் உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிட்டு நிற்கிற. நீங்களாம் திருந்தவே மாட்டியா? நீங்களாம் பொம்பளையா முதல்ல அப்படின்னு அண்ணாமலை ஓங்கி ஒரு அரை கன்னத்தில் அடி போடுறாரு. அப்படியே பலார்னு விழுந்த உடனே விஜயா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஃபோனை எடுக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நாச்சியார் பாட்டிக்கு ஃபோன் பண்ண உடனே பாட்டி ஃபோனை எடுத்து, என்னப்பா அண்ணாமலை நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னப்பா, எனக்கு என்ன கவலை, நான் நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன, உன் குரலில் ஒரு வித்தியாசம் தெரியுது, சந்தோஷத்தில் பேசுகிற மாதிரி இல்லையே, என்னப்பா விஷயம், என்ன நடக்குதுங்க அப்படின்னு நாச்சியார் பாட்டி கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு, அம்மா நீ உடனே இங்கே கிளம்பி வர முடியுமா? ஒரு சின்ன பிரச்சனை தான், ஒன்றும் பெருசாலாம் பயப்பட வேண்டாம், நீங்கள் உடனே கிளம்பி வந்தால் போதும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இங்கே அண்ணாமலை சொன்ன உடனே, ஏப்பா ஏதாவது பிரச்சனைனா சொல்லுப்பா, நான் ஏதாவது பதட்டப்படுவணும்னு சொல்லாமல் விட்டுறாத, எனக்கு இப்பயே மனசெல்லாம் ரொம்ப திக்குன்னு அடிக்குது அப்படின்னு பாட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ கிளம்பி இங்கே வாமா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. உடனேவும் நாச்சியார் பாட்டையும் ஃபோனை வச்சுட்டு தான் புள்ள கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்ன உடனே பதட்டமா உடனே வேலை செய்கிற ஆட்கள் கிட்டலாம் சொல்லிட்டு அங்கேருந்து கையில் 15 பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பி வராங்க. இந்த பக்கம், ஏங்க அத்தைக்கிட்ட என்ன சொல்ல போகிறீங்க, எதுக்காக அத்தை எங்கே வர சொன்னீங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. என்ன பண்ண சொல்கிற, வீட்டுக்கு மூத்தவங்க எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நானும் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, நீ பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன், எங்கள் அம்மா தான் இந்த வீட்டுக்கு மூத்தவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் கேட்கணும், அதுக்காக தான் நல்ல முக்கியமான முடிவெடுக்கிறதுக்கு தான் அவங்கள வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்ன உடனே, அத்தை வந்தா என்ன, அத்தை வந்தா திட்டுவாங்க, எங்கள் அம்மா மேலே இம்பிட்டு பயம் இருந்ததுனால தான் அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்கிறியோ நீ. இங்கே பாரு விஜயா, என் அம்மா வருவாங்க,
அவங்க சொல்கிறது தான் எல்லாமேவும் அப்படின்னு இங்கே சொன்னதுக்கப்புறம் எங்கள் முத்து சொல்கிறாரு, பாட்டி வரப்போகிறாங்க, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. மனோஜுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. உடனே எங்கள் பாட்டி வந்துட்டு வேக வேகமாக கிளம்பி வராங்க. முத்துவை வந்து அதாவது போய் கூட்டிகிட்டு வா பாட்டியை, பஸ் ஸ்டாண்டில் நின்று கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. முத்துவோ ஆமாப்பா ஒரு சவாரி இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே பாட்டியை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சவாரிக்காக கிளம்பி போகிறாரு. அப்படியே சவாரியை இறக்கி விட்டுட்டு பஸ் ஸ்டாண்டில் பாட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டியும் வந்து இறங்கின உடனே, என்னடா முத்து வீட்டில் என்னடா பிரச்சனை போயிட்டுருக்கு? அண்ணாமலை சொன்னதுலேருந்து எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேகமாக ஓடி வந்தேன்டா, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே, பாட்டி இதுக்கு தான் உங்ககிட்ட எதுவும் சொல்கிறதில்ல, ஒரு பிரச்சனை இல்லை. அந்த மனோஜ் எப்போவுமே சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் இழுத்துட்டு வருவான்ல, அந்த மாதிரி தான். ஆனால் இது இப்போ தான் சின்ன பிரச்சனை. கல்யாணம் எதுவும் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இதுவே பூகம்பமாக வெடிச்சிருக்கும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னன்னு எனக்கு புரியுறபடியா சொல்கிறா. இந்த விஜயா இருக்கிறாளே, அவனை நிம்மதியாகவே வாழ விட மாட்டா. அவனை பணத்தாசை காட்டி அவனை ஏதாவது பண்ணிட்டாலோ என்னவோ அப்படின்னு விஜயாவை நினச்சி பாட்டி பயப்படுறாங்க. பாட்டி அவனையும் சாதாரணமாக சொல்லாதீங்க. இங்கே பாருங்க பாட்டி, என்ன நடந்ததுன்னா அப்படின்னு கோர்ட்டில் நடந்தது, ஹரிணி வந்து சண்டை போட்டது, இங்கே வந்து அண்ணாமலையை திட்டிட்டு போனதுலேருந்து எல்லாத்தையும் முத்து ஒன்று விடாமல் பாட்டிக்கிட்ட சொன்ன உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, இதுதான் விஷயமா, இன்னைக்கு அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன உடனேமேவும் இங்கே வந்து விஜயா பார்க்குறாங்க. வாங்கத்த அப்படின்னு கூப்பிடுறாங்க. தள்ளிடை முதல்ல அப்படின்னு சொல்லி இடித்து தள்ளிட்டு, ஏப்பா அண்ணாமலை, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இவ போக்கில் எதுவும் விடாத, இவ சரியாக படமாட்டா, சரியாக வராது, என் பேரை மனோஜ் வாழ்க்கையை கெடுத்து குட்டி சிவராக்கிடுவான்னு சொன்னேன்ல, அதே மாதிரியே பண்ணிட்டாளா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு, பாட்டி அம்மாலாம் எதுவும் பண்ணல பாட்டி, அம்மா எனக்கு நல்லது தான் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அத்தை நான் நல்லது நினச்சி தான் பண்ணுறேன், ஆனால் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் பாட்டி இருந்துக்கிட்டு, நீ முதல்ல வாயை மூடு, பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்கணும் எப்படி வளர்க்கணும்னு உனக்கெல்லாம் தெரியல விஜயா. இங்கே பாரு, நான் சொன்ன மாதிரியேவும் ஒரு மீனா மாதிரி ஒரு சின்ன குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுத்துகிட்டு வந்திருந்தா இந்நேரம் அந்த பொண்ணு நல்லபடியாக வீட்டோடு இருந்திருக்கும். அந்த பொண்ணு பொய் சொல்லியிருக்காது. உன்னை மாதிரி பணம் நகைன்னு அலைஞ்சேனா இவனோட வாழ்க்கையவே நீ கெடுத்து குட்டி சவராக்கிடுவ அப்படின்னு பாட்டி பேசிட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, இன்னும் அவனோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு என்னமா மிச்சம் மீதி இருக்குது? அதான் வந்த ரெண்டாவதும் துரத்தி விட்டுட்டாள்ல, இன்னும் அவன் எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலை திட்டுறாரு. இதுக்கு நீ தாமா ஒரு முடிவு சொல்லணும், அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன், என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு அப்படின்னுட்டு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, விஜயா இப்போ என்ன, உனக்கு வந்து நீ ஏதோ ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதானே, அதுக்கு தான் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறியா? அதுக்கு முதல்ல நீ முத உன் பிள்ளைக்கு கட்டி வச்சேல ஒருத்திய, அவளை முதல்ல அத்தை விடுற வழியை பாரு, அதுக்கப்புறமா பொண்ணுக்குன்னு பார்க்குற வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொன்ன உடனே, அத்தை அவ தான் இன்னும் 6 மாதத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாள் அத்தை, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. என்கிட்ட கேட்டா நீ தானே பார்த்து கட்டி வச்ச, நீ தான் ஏதாச்சும் பண்ணணும், இப்போ இன்னொரு குடும்பத்தை ஏமாத்த பார்த்துருக்குற, இதில் என் பிள்ளைய வேற நீ சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க. உன்னை எல்லாம் போயும் தேடி என் மருமகளாக கொண்டு வந்தேன் பார்த்தியா, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும், இதுக்குத்தான் அண்ணாமலை சொன்னேன். என் பேரன் பேத்தி 3 பேர்த்தையும் இங்கேயே விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் என் கூட வந்துட்டீங்கன்னா இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொன்னேன். என் பேச்சை கேட்டீங்களா? இன்னைக்கு என் பேச்சை கேட்காதனால தான் இப்படி வந்துட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க. இந்த விஜயா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் வீட்டையே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா அப்படின்ட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது, நீ சொல்கிறதும் நெசந்தாம்மா, இப்பயே கூட நாங்கள் கிளம்பி வர தயாராக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. உடனேவும் மீனாவை மதிக்கிறதே இல்லை செய்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரம் என் மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு என் பேத்தி மீனாதான்னு சொல்லி எழுதி வைக்க போகிறேன். என் சொத்து அது, நான் யாருக்கு வேணாலும் விற்றுட்டு போயிடுவேன், அதனால் என் பேத்தி மீனா பேரில் எழுதி வைக்க போகிறேன், அப்போ இவ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விஜயாவை திட்டிகிட்டு இருக்கும்போது, மனோஜுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நானே கட்டி வைக்கிறேன், யாரும் அவனுக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம், இங்கே பாருடா உங்கள் அம்மா பேச்சை கேட்குற மாதிரி இருந்தா என்னமோ பண்ணிட்டு போ, ஆனால் இங்கே இனிமேல் என்ன பண்ணணுங்கிறத என் புள்ள அண்ணாமலை தான் முடிவெடுப்பான், உனக்கு உன் அம்மா மட்டும் கிடையாது அப்பாவும் இருக்காரு அப்படி இப்படின்னு பேசி பாட்டி வந்து சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு நான் தான் பொண்ணு பார்ப்பேன்,
நல்ல பொண்ணா, நல்ல பெரிய இடத்து பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் நீ போய் எந்த குழியில் அவனை தள்ள போகிறேன்னு தெரியல. இருந்தாலும் இனிமேலும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். முத்துவுக்கும் மீனாவுக்கும் என்னோட மொத்த சொத்தை எழுதி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்ருதி, ரவி இவங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா வீடு பணக்காரவங்க தான். நீ ஸ்ருதிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலைனா அவள் உன்னை எப்படி நடத்தணுமோ நடத்திடுவா. உனக்கு அடங்கி போகிறது மீனாங்கிறதுனால தானே இப்படியெல்லாம் எரிஞ்சு விழற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து சொல்கிறாங்க. விஜயாவோ அண்ணாமலையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் கொஞ்ச நாளைக்கு, மனோஜை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி பயங்கர சந்தோஷத்தில் ஓகே பாட்டி, நீங்கள் ஆண்டியை கூட்டிகிட்டு போங்க, இந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா இருந்துக்கிட்டு என்னாலலாம் அங்கே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன் மருமகளை நீ எப்படி பார்த்துக்கணும்னு சொல்கிறியோ அது மாதிரி என் மருமக என் கூட இருக்கணும்னு தானே நான் நினைப்பேன். என் பிள்ளைய கல்யாணம் ஆன உடனே பிரித்து கூட்டிகிட்டு வந்தேன். இன்னும் வரைக்கும் என் பிள்ளைக்கு நிம்மதியே இல்லை. அங்கிட்டு வந்துனாலும் கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்போ தான் என் பிள்ளைக்கு வேலை இல்லை, அதனால் அங்கிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். என் பேத்தி பேரங்கள்லாம் ஒரு பிள்ளைக்குட்டியை பெற்று கொடுக்கட்டும். நீ இங்கே இருந்தேன்னா முத்து மீனா கூட குழந்தை பெற்றுக்க விட மாட்டேன். மனோஜுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் யாரும் குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு சொன்னையாமல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதுக்காகவேவோ இவங்க 2 பேத்தையும் பாட்டி கூட கூட்டிகிட்டு போகிறதா முடிவு பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தர் பேத்தியோ பேரனோ என் கையில் பெற்று கொடுங்க, அவங்களுக்கு என்னோட மொத்த சொத்தையும் கண்டிப்பாக எழுதி வைப்பேன். அப்போவும் அதான் சொன்னேன், இப்போவும் அதான் சொல்கிறேன். நிச்சயமாக முத்து மீனை வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இன்றைக்கி ஏவும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பி வா, என்னோட போகலான்னு விஜயா கிட்ட சொல்லி விட்டுடுறாங்க.